மருதாணி. மருதாணிக்கு இன்னொரு பேர் மருதோன்றி. மருதோன்றினாக்கா வச்ச இதை வந்து வேறு மாதிரி தோன்ற வைக்கிறது தான், அதாவது ஆப்செட், வேறு மாதிரி தோன்ற வைக்கிறது தான் மருதோன்றி. அதாவது ஒரு இலையை அரைச்சி நீங்கள் கையில் வச்சிங்க அப்படின்னு சொன்னாக்கா அது சிகப்பாக மாறிடுறது தான் மருதோன்றி. ரெண்டாவது, முடியே கொட்டி போயிடுது, அந்த இடத்துல முடியே வராது அப்படிங்கிற கண்டிஷனில் இருக்கிறவங்களுக்கு மருதாணியே எண்ணெய் காய்ச்சி அடிக்கடி அதை யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் அது மறுபடியும் தோன்றும். அதனால தான் அது மருதோன்றி. அழவனம், அழகானது, கைகளை கால்களை அழகுபடுத்துறதுனால அது அழவனம். இந்த இதில் வந்து ரொம்ப இன்றைக்கி எல்லாருக்கும் தேவையான ஒரு விஷயம் என்னென்னா, உடம்புல குளிர்ச்சியை அதிகப்படுத்துறது. அதுக்கு வந்து மருதாணியுடைய இலைகளை அரைச்சி தலைக்கு பேக் போட்டாக்கா உங்களுக்கு குளிர்ச்சி அதிகமாகும். அதே மருதாணி பூ இருக்கு இல்லையா, அதை வந்து எண்ணெய் காய்ச்சியோ அல்லது அந்த பூக்களை வந்து தலையடியில் வச்சு தூங்கினாலோ எல்லாருக்கும் இருக்கிற அந்த தூக்கமின்மை பிரச்சனை ரொம்ப சீக்கிரமாக சரியாயிடும். மூணாவது, நிறைய பேருக்கு வந்து இந்த கால் நகங்கள் கை நகங்களில் சொத்தை விழுது. இந்த சொத்தை விழுறதை வந்து சரிப்படுத்துறதுக்கு ரொம்ப கஷ்டம். அதுக்கு மருதாணியும் மஞ்சளையும், லேடிஸாக இருந்தால் மருதாணியை மட்டுமே அரைச்சி கையில் வச்சுக்கலாம். அந்த கலர் பிடிக்க வேண்டான்னு நினைக்கிற ஜென்ஸாக இருந்தால் மருதாணியோட மஞ்சளை சேர்த்து அரைச்சி அதை கட்டிட்டு தூங்கினாங்கனாக்கா அந்த சொத்தை விழுறது நின்றுடும். அதுக்கடுத்தது, மருதாணி இலை ஒரு 10 இலை அளவுக்கு அழுத்து அரைச்சி பாலில் கலக்கி உள்ளுக்கு கொடுத்தா பூச்சிக்கள்லாம் வெளியே போயிடும். மருதாணி வேரை வந்து இடித்து அதை கஷாயமாக்கி கொடுத்தா உடம்புல இருக்கிற ஸ்கின் டிசீஸ், அதாவது அரிக்கிற மாதிரி புண்கள், அரிக்கிற மாதிரி நமைச்சல்கள் எல்லாமே சரியாயிடும். இந்த மாதிரி மருதாணியை வந்து உதாசீனப்படுத்த வேண்டாம், யூஸ் பண்ணுங்கள். இது உங்களுக்கு சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேளுங்க.